இப்போ கேகேஆர் டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணிட்டாங்கல்ல. இப்போ டெல்லி கேபிட்டல்ஸுக்கு பிளே ஆஃப் போகிறதுக்கு இப்போ அடுத்து வர ஒரு 4 மேட்ச்சு வின் பண்ணி ஆகணும். ஒரு மேட்ச் கூட தோக்கக்கூடாது ஒரு நிலமை. ஆனால் இது கேகேஆர் பண்ணிவிட்ட நிலமை கிடையாது, சுனில் நாராயண் பண்ணிவிட்ட ஒரு நிலமை. ஏன்னா சுனில் நாராயண் எனக்கு பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணார், பவுலிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணார், பவுலிங்கில் கேம் மாற்றி கொடுத்தாரு, அப்புறம் கேப்டன்சியும் இன்றைக்கி பண்ணார். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக ஒரு ஐபிஎல்லில் உங்களுக்கு எப்படி சொல்கிறது அதிரடிக்கு பேர் போன ஒரு போட்டி அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், பட் ஆனால் கிரிக்கெட் அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம். கிரிக்கெட்டில் வந்து அதுவும் T20 கிரிக்கெட்டில் ஐபிஎல்லில் வந்து நிறைய விஷயம் பேசுகிறேன் நான், எனக்கு எப்படி அதை சொல்கிறது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறது எனக்கு தெரில. பட் மொமெண்டம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி செல்ஃப் பிலீஃப்னு சொல்லலாம், நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். பட் இது நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த IPL 2025 கிருக்கானந்தாவும் டெக்கத்தலானும் சேர்ந்து கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் ப்ரிவியூவில் நான் கேட்ட இந்த கேள்வி என்னென்னா, இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா, யார் பெஸ்ட் பவுலராக இருப்பா அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் அதிலிருந்து நான் ஒருத்தர் சூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் ராணி ராஜ் 6413 பேர் கரெக்டாக தான் சொல்கிறேன், ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள், அவரு தான். ஓகேங்களா, நீங்கள் வந்து டைமோட டேட்டோட உங்கள் பதிலையும் சொல்லியிருந்தீங்க அப்படிங்கிறதுனால ஆக்சுவலி நீங்கள் தான் வின்னரு. இல்லை டைம் டேட் சொன்னதுனால கிடையாது, பட் ஒருவேளை ஸ்க்ரீனில் தெரிகிற நேமை நான் தப்பாக படிச்சிருக்கிறோம் அப்படின்னு எனக்கு ஒரு தயக்கம் இருக்குங்கிறதுனால எவிடன்ஸோட நான் அந்த டைம் டேட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சேர்த்து நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் தான் வின்னர். எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க கிருக்கானந்தா அப்படிங்கிற என்னோட ஐடிக்கு வந்து ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த IPL 2025 டிராகனில் டெல்லி ஃபெரோஷா கோட்ல நடந்து முடிஞ்ச டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்துருக்கிறீங்க. இந்த ஸ்பெஷல் கிருக்கானந்தா ஷோவில் கிவ்அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். இன்னைக்கு மேட்ச்லாம் நீங்கள் பார்க்க வேணாம், பட் ஸ்கோர் கார்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மேட்சை வந்து எப்படி கேகேஆர் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பட் ஒரு விஷயம் உங்களுக்கு மேபி தெரியாமல் கூட போகலாம். என்ன விஷயம்னா, மேபி இந்த பவர் பிளேலால் வின் பண்ணாங்க கேகேஆர் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியாமல் கூட போகலாம். பட் ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் வந்து கேகேஆர் கை ஓங்கி இருந்துச்சு. நீங்கள் கவனிச்சிங்கன்னா பவர் பிளேயிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு ஒரு பெரிய ஒரு 70-80 ஸ்கோர் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ராங். பட் 10வது ஓவர் வரும்போதெல்லாமே 100 ரன்னுக்கு மேலே ஸ்வயங்கன்னு கேகேஆர் பறந்துட்டாங்க. ஒரு 200 ரன் சேசிங்கில் ஒரு KL ராகுல் ஒரு 7 ரன்னோட, ஒரு கருண் நாயர் வந்து வழக்கம் போல் ஒரு ஃபெயிலியர் காமிக்கிறார், ஒரு அபிஷேக் புரியல்கிட்டேருந்து ஒரு ஃபெயிலியர். ஸோ 60க்கு 3 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேசிங்கில் வந்து இந்த 60ங்கிற ஸ்கோர் வந்து ஒரு 4வது ஓவரில் வரணும், பட் விக்கெட் லாஸ் இல்லாமல் இருக்கணும். ஆனால் இங்கே முக்கியமான இந்த டாப் ஆர்டர் விக்கெட் எல்லாமே காலி ஆகும்போது ஸோ சேசிங்கில் ஒரு பின்னாடி ஒரு பேக் ஃபுட்டுக்கு போவாங்க. மிடில் ஓவரில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் நல்லா பவுலிங் பண்ணியிருந்தாலும், பட் அந்த பக்கத்தில் டிசியோட மிடில் ஓவர்ஸில் அவங்களோட பேட்டிங் சூப்பராக இருந்தது. அப்படியே எங்கள் டெத் ஓவருக்கு வரும்பொழுது கேகேஆர் மோசமாக இல்லை, ஓரளவு இல்லாமல் நல்லா ஆடி இருந்தாங்க. பட் இந்த பக்கத்தில் அவங்களுக்கு சுனில் நாராயண் வருண் சக்கரவர்த்தி 2 பேரும் நல்லா பவுலிங் பண்ணாங்க. அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுகிட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ உங்களுக்கு பவர் பிளேலையும் கேகேஆரோட கை ஓங்கி இருந்துச்சா, டெத் ஓவரில் கேகேஆரோட கை ஓங்கி இருந்துச்சா, ஸோ இப்படின்னு அவர் முதல் 10 ஓவரில் கை ஆல்மோஸ்ட் ஓங்கி இருந்தது கேகேஆரோட கை, ஜெயிச்சாங்க. பட் விக்கெட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெல்டர் நல்லா ரோடு தான், ஓகேங்களா, நல்லா ஃப்ளாட் ட்ராக் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மிடில் ஓவரில் டிசி கொஞ்சம் ஒரு மாதிரி கண்ட்ரோலாக போட்டதுனால தான் வந்து ஸ்கோர் 204 என்னமோ, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா 240 இருக்கும். ஆக்சுவலி அது சேஸ் பண்ண கூடிய ஸ்கோர் தான். பட் டிசி அக்சர் டாஸை வின் பண்ணி அவர் பவுலிங் எடுத்தார். நல்ல டெசிஷன் தான். ஃபஸ்ட்டு பேட்டிங்கோட செகண்ட் பேட்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல விதமாகவே பண்ணலாம் அப்படிங்கிறது அவரோட பிளானு, கரெக்டு தான். ஆனால் எக்ஸிக்யூஷனில் கொஞ்சம் மோசம் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கேகேஆர் வின் பண்ணதுக்கான காரணம் இந்த பவர் பிளேயில் அடித்து துவம்சம் பண்ணுறதா. குருபாஸும் சுனில் நாராயணும் ஒரு ஸ்டார்ட் ஒன்று கொடுத்தாங்களா, திரும்ப அஜின்கே ரஹானே அந்த லெக் சைடு எழுதி வச்சிடலாம் போல். ஒரு பக்கம் ஸ்டார்க்கெல்லாம் லெக் சைடில் விட்டு காட்டினாருங்கிறது ஒரு பக்கம்னா, ரகுவன்ஷியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மிடில் ஓவரில் அடிச்சுக்கிட்டு இருந்தார். பட் இங்கே நான் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியே ஆகணும், பவர் பிளே IPLல ரொம்ப பெருசாக ப்ளே பண்ணுது. ஃபஸ்ட்டு பேட்டிங்கோ செகண்ட் பேட்டிங்கோ பவர் பிளேயில் நீங்கள் வந்து ஒரு 70-80 ரன் வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அடுத்த 12 ஓவரில் தான் நீங்கள் வந்து, அதாவது அடுத்த 12 ஓவர்லனா நீங்கள் வந்து 76 பாலில் நீங்கள் வந்து ஒரு 120 ரன்னு 100 ரன்னு 120 ரன்னு இல்லை 130 ரன் அடிக்கணும். அதாவது டபுள் மடங்காலாம் இல்லை, ஓகேங்களா. ஒரு ஓவருக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷனுங்கிறது ஒரு 10 ரன் அந்த ரேஞ்சுக்கு இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் 200 வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பவர் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா ×2 போட்டு ஆடுறாங்க, இல்லை ×3 போட்டு கூட சில டீம்ஸ் ஆடுறாங்க, இல்லை ×2 போட்டு ஆடுறாங்க. ×2 போட்டு ஆடுறதே சரிதான். பட் இங்கே கேகேஆருக்கு இதனால் இந்த ஸ்டார்ட் கிடைக்காம இருந்தது, கிடைச்சிது.
ப்ளஸ் இவங்களும் பெருசாக பார்ட்னர்ஷிப் போகணும்லாம் ஆசைப்படவும் இல்லை. ஆக்சுவலி இந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இந்த டெம்ப்ளேட் இருக்கும், ஒரு 30 நொறுக்குன்னு அடிச்சுட்டு போவாங்க வந்து குறைஞ்ச பாலில். ஆனால் நீங்கள் ரோமன் பவல் ஏமாற்றிட்டு போனார். ரோமன் பவலுக்கு வந்து நீங்கள் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, நான் கூட ஏதோ பெருசாக பிளாஸ்ட் ஆவார்னு நினச்சேன். ஆனால் புஷ்னு தான் அன்றைக்கி போனார். பட் ஆனால் கேகேஆர் பொறுத்த வரைக்கும் கிளியராக இருந்தாங்க, அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் மட்டும் தான் அவங்ககிட்ட இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ பவர் பிளேயர் ரன்னு ஏற்றி வச்சுட்டாங்க கேகேஆர். இப்போ பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீல்டர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. விப்ராஜ் எப்பயும் பவர் பிளேக்கு அப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு வருவார். அக்ஷர் பட்டேல்லாம் வருவார், குல்தீப் யாதவ் அவர் வருவார். குல்தீப் யாதவ் ஆக்சுவலி புரட்டி எடுத்தாங்க. ஆனால் அதில் விப்ராஜ் மறுபடியும் இம்ப்ரெஸ் பண்ணார். நாராயணோட விக்கெட் எடுத்தார். திரும்பி ரஹானேவையும் அக்ஷர் பட்டேல் எடுத்தார். அப்புறம் நீங்கள் ஒன்று கவனிச்சுன்னா போன மேட்ச்சில் வந்து விராட் கோலியோட விக்கெட்டே வந்து துஸ்மத் சமீரா நிறைய ரன்ஸ் கொடுத்தாலும் கடைசியாக எடுப்பார். அதே போல் ரகுவன்ஷோட விக்கெட் எடுப்பார், ரொம்ப முக்கியமான விக்கெட் தான். அதுக்கப்புறம் வெங்கடேஷோட விக்கெட்டே விப்ராஜ் எடுத்தார். அப்புறம் விப்ராஜ் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங்கோட விக்கெட்லாம் எடுத்தார். ஸோ அந்த இன்பிட்வீன் கேப்பில் ஒரு விப்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேரை பதிச்சுக்கிட்டே இருந்தார். ஸோ ஸ்கோர்ஸும் அங்கே தான் வந்து ஒரு 5 ரன் 15 ரன் 10 ரன் அப்படிங்கிறது கம்மியாகிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைட் பேக் இருந்துச்சு. பட் சேசிங்க்கு வரும்போது தான் நம்ம என்ன சொல்கிறோம்லங்க, கேஎல் ராகுலோட ரன் அவுட்டு, ஏன்னா ஃபீல்டர் கையில் தான் அந்த பால் இருக்குது அப்படிங்கும்போது ஓடி இருக்க வேணாம், டெஃபினட்டாக ஓடி இருக்க வேணாம். பட் ஆனால் கேஎல் ராகுல் ஓடினார், ஓடி அவர் விக்கெட்டை பறி கொடுத்தாரு. ஏன்னா கருண் நாயரே தயக்கப்படுறாரு, ஆனால் கேஎல் ராகுல் ஓடிட்டார். சரி, அதை ஒரு சூசைட் பண்ணிக்கிறதுக்கான சம்பந்தம், பட் சூசைட் பண்ணி இப்போ அவுட் ஆகி டீம் தோக்கிறதுக்கு ஒரு காரணமாயிடாரு. நான் எனக்கு இந்த மேட்ச் பார்க்கும்போது ஒரு விஷயம் தோணிட்டே இருந்தது என்னன்னா, எனக்கு சுனில் நரேன் விக்கெட் எடுக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒன்று தோணுச்சுன்னா, எப்படியும் பாருங்களேன் ஒரு 12 ரன் 10 ரன் வித்தியாசம் தோப்பாங்க, அந்த 20 ரன் 10 ரன் வந்து முன்னாடி அடிச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுற மாதிரி தான் இருக்கும் பாருங்கன்னு நினச்சேன். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போனாங்க. இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேஃப் டு பிளஸஸ் கிட்ட இருந்து அண்ட் அக்ஷர் பட்டேல்கிட்ட இருந்து செம்மையான ஒரு பார்ட்னர்ஷிப் இங்கே வந்துக்கிட்டு இருந்து வரவங்க போகிறவங்க எல்லாரையும் அந்த மிடில் ஓவரில் புட்டு போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரன் ஓடி இல்லை அடிக்கணும் அப்படிங்கிறது தான் பிளானில் இருந்து கிளியராக அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அக்ஷர் பட்டேலோட விக்கெட்டு ஒரு மாதிரி சுனில் நரேன் எடுத்தார். அந்த இடத்துல ஒரு பிரேக் ஒன்று வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது சேசிங் டீமுக்கு சாதகமாக போகும். பட் அந்த இடத்துல வந்து சுனில் நரேன் அந்த அக்ஷர் பட்டேலோட விக்கெட் எடுத்தது ஒன்று, ஃபேஃப் டு பிளஸோட விக்கெட் ஒன்று எடுத்ததும் திரும்பி ஸ்டப்ஸோட விக்கெட் போல்டு. விப்ராஜும் ஆக்சுவலி போல்டு ஆகியிருக்க வேண்டியது, செம்மையான ஒரு பால். ஒரு மாதிரி என்ன சொல்ல, லைட்டாக ட்ரிஃப்ட் ஆச்சு, லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக கட் ஆச்சு. அது ஸ்டப்ஸ் நின்றுருந்தா கூட இந்த மேட்ச் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே கேஎல் ராகுலோட ஒரு 30 ரன்னு வச்சுக்கோங்க, ஸ்டப்ஸோட ஒரு 25 ரன் வச்சுக்கோங்க, இதெல்லாம். அதுக்கப்புறம் அசுதோஷ் சர்மா அவரு வருண் சக்கரவர்த்தி கிட்ட அவுட் ஆனார், திருப்பி ரிவர்ஸ் ஸ்வீப் தான் ஆடி அவுட் ஆனார். அப்புறம் ஸ்டார்க்கு இங்கே மேலே வாங்கி கட்டிக்கிட்டாரு. ஸோ இந்த 4 விக்கெட்டு எஸ்பெஷலி சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, துஸ்மத் சமீர் அந்த பக்கத்துலேருந்து இவங்களாம் சொல்கிறது என்னன்னா, அதே போல் கடைசியாக ஸ்டார்க்கு அங்கே விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் அபிஷேக் பட்டேல் வந்து ரன் அவுட்லாம் ஒன்று வந்தது, எல்லாமே பக்கவாக இருந்துச்சு. பட் ஒரே விஷயம் சொல்லிக்கிறாங்க, இப்போ இருக்கிற T20 கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல் ஓவரில் 20 ரன் கொடுத்துருந்தாலும், 2வது ஓவரில் 15 ரன் கொடுத்துருந்தாலும், 3 ஓவர் சேர்த்து நீங்கள் வந்து 35 ரன் கொடுத்தாலும், இந்த கேப்டன் வந்து ஒரு ஓவர் நீ போடுன்னு கொடுத்தா அந்த 3 ஓவர்லாம் மறந்துட்டு இந்த 6 பாலை மட்டும் யோசிச்சுட்டு மேட்சோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு டீமுக்கு இப்போ என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பவுலிங் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸோ விக்கெட் மட்டும்தான் எடுக்கணும். அந்த 6 பாலை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். சுனில் நரேன் வந்து இன்றைக்கி ஒரு வேளை அந்த 2 ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 விக்கெட் 3 விக்கெட் எடுக்கலன்னு வைங்களேன், வருண் சக்கரவர்த்தி வந்து ஒரு 30 ரன் கொடுத்துட்டாரு, அதே போல் நரேனும் 30 ரன் கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த ஓவரில் டபுள் விக்கெட் ஓவர்ஸ். ஸோ அந்த செகண்ட் ஸ்பெல்லு வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே தான் சொல்கிறாங்க, செல்ஃப் பிலீஃப், செல்ஃப் கான்ஃபிடென்ட். இந்த இடத்துல சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி கிட்ட யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸுக்கு போடும் போதும் சரி, வெல் செட்டில்டு ஃபேஃப் டு பிளஸஸ் அண்ட் அச்சுறுத்தல் அக்ஷர் பட்டேலை முடிச்சுட்டு ஸ்டப்ஸு. ஸோ இந்த பக்கம் வருண் சக்கரவர்த்தி, அசுதோஷ் சர்மா, சரி இவங்க விக்கெட்டு பரவாயில்ல தள்ளிட்டு போயிடலாம், டிஃபென்ஸ் வைக்கலாம் அப்படின்னு மட்டும் ஒரு வேளை வருண் சக்கரவர்த்தி சுனில் நரேன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி மேட்ச் கண்டிப்பாக கேகேஆர் வின் பண்ணியிருக்க முடியாது. 19 ரன் வித்தியாசத்தில் இல்லை, அட்லீஸ்ட் 1 ரன் வித்தியாசத்தில் 2 வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அசுதோஷ், ஸ்டப்ஸ், கேஎல் ராகுல் இருந்தாங்கன்னா அந்த ஸ்கோரே கிடையாது, ஜெயிக்க வேண்டிய ஸ்கோர். அன்ஃபார்ச்சுனேட்லி டெல்லி கேபிட்டல்ஸ் தோத்தாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி கேகேஆர் வின் பண்ணாங்க. சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி பீட்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அட் நியூ டெல்லி அப்படிங்கிறதான் சரியாக இருக்கும். பட் செம்மையான ஒரு கம்பேக், செம்மையான ஒரு கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பக்கம் சுனில் நரேன் வருண் சக்கரவர்த்தி கிட்டே இருந்து. சரி, இப்போ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் டெல்லி கேபிட்டல்ஸ் 4வது பொசிஷனில் இருக்கிறாங்க. SRH, பஞ்சாப் கிங்ஸ், GT, MI இந்த 4 டீம் கூடயும் இப்போ மோத போகிறாங்க. இப்போ இந்த 4 டீம் கூடயும் மோதி 4 மேட்சை வின் பண்ணிட்டா இதில் MIயோட பிளே ஆஃப் கனவு அப்படிங்கிறது மண்ணள்ளி போட்டுருவாங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போது இந்த 12 பாயிண்ட்டு இந்த 4 மேட்ச்சில் ஒரு மேட்ச் தோத்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டமாயிரும். ஏன்னா இப்போ நீங்கள் 16 பாயிண்டோட உங்களால் பிளே ஆஃப் போக முடியுமானா ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இவங்க இந்த 4ல் 3 வின் பண்ணியே ஆகணும். இப்போ பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிளே ஆஃப் போகிறதுக்கான சுச்சுவேஷனில் இப்போ கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, ஜெயிக்கணும். ஜிடியும் சொல்லிட்டு அவங்க டாப்பில் இருக்காங்க, பட் இருந்தாலும் அவங்க ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. மும்பை இந்தியன்ஸும் ஜெயிக்கணும் தான், ஏன்னா ஜெயிக்கணும். இப்போ அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் நாக் அவுட்ஸ் தான். இதில் பஞ்சாப் கிங்ஸுக்கு எம்ஐக்கு நாக் அவுட்ஸ். இப்போ இந்த நாக் அவுட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிசிக்கு இது ஒரு நாக் அவுட்ஸாக இருக்குது. இப்போ எஸ்ஆர்ஹெச் அவங்க அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆல்மோஸ்ட். ஜிடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆல்மோஸ்ட் குவாலிஃபைடு தான், பட் இருந்தாலும் அவங்க ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ டிசி 12 பாயிண்டோட 4வது பொசிஷனில் கவலைகரமாக இருக்காங்க. 2 மேட்ச் தோத்தாங்க பாருங்கள். ஆக்சுவலி ஒன்று சொல்கிறேன், இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது அசுதோஷ் சர்மாவும் அன்றைக்கி விப்ராஜும் அடிக்கலன்னு வைங்களேன், இவன் இன்றைக்கி இந்த இடத்துல கிடையாது. பட் கேஎல் ராகுலை ஓப்பனிங் இறக்கி விடலாமா? அபிஷேக் பட்டேல் சொதப்பிட்டு இருக்கிறாருல்ல. என்ன நினைக்கிறீங்க? கேஎல் ராகுல் ஃபேன்ஸ் இருப்பீங்க, டிசி ஃபேன்ஸ் இருப்பீங்க, கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருப்பீங்க. என்ன நினைக்கிறீங்க? கேஎல் ராகுல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபேஃப் கூட அபிஷேக் பட்டேலை கீழே இறக்கி விட்டு கருண் நாயரை நீங்கள் நம்பர் 3ல கொண்டு வரலாமல்ல, பண்ணலாம்ல? பார்த்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கேகேஆர் என்னங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் திரும்பி மேலே வராங்க போலையே, நல்லா இருக்குது. கேகேஆர் மேலே வராங்க. இப்போ ஆர்ஆர், சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், ஆர்சிபி. இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா ஆர்சிபி அவங்க தான் பிளே ஆஃபுக்கு தகுதி பெறக்கூடிய ஒரு டீமாக இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால அவங்க கேகேஆரை போடுன்னு நினைப்பாங்க. பட் கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி அப்படிங்கிற பேட்டில் சூப்பரான ஒரு பேட்டில். பட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க நாக் அவுட்ஸில், அதாவது கேகேஆர் இப்போ ஆர்ஆர் கூட, சிஎஸ்கே கூட, எஸ்ஆர்ஹெச் கூடலாம் வின் பண்ணிடுவாங்களா? இப்போ 9 பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்களா? இப்போ 15 பாயிண்ட்ஸுக்கு வந்துடுவாங்க. ஆர்சிபி ஜெயிச்சா பிளே ஆஃபுக்கு 16 பாயிண்டோட நிலைமை வரும்போது அப்போ செம பிளடி ஸ்வீட்டியா இந்த போட்டிகள் இருக்கும். பார்ப்போம். கேகேஆருக்கு பிளே ஆஃபுக்கு வாய்ப்பு இருக்கு. ரஹானே விட இன்னைக்கு நரேன் கேப்டன்சி பண்ணாரு. பட் வழக்கமாக பண்ணுறது தான், இப்படி ஒரு டெம்பிள் தான் போவாங்க. ஒன்றும் வித்தியாசமான ஒன்றும் பண்ணலை நினைக்கிறேன். ஓகேங்களா? டெல்லி கேபிட்டல்ஸ் பிளே ஆஃபுக்கு போவாங்களா? கப் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டீம்னு சொல்லி எல்லாரும் இருக்கும்பொழுது இந்த நேரத்தில் இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ், 2 பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பின்னாடி வாங்கியிருக்காங்க. ஓகே, சரி பாப்பா என்ன சொல்லிட்டு நான் வீடியோ நிறைவடைகிறது, ரிவ்யூ நிறைவடைகிறது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்ப்பீங்க. உங்களோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ள. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். போடு ஐபிஎல் பாப்பியா?